சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. புறாக்கள் மட்டுமல்ல, லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட பறவைகளின் எச்சங்களால் நுரையீரல் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். நடிகை மீனாவின் கணவர் 48 வயதான வித்யாசாகர் நுரையீரல் சிகிச்சை பலனின்றி இறந்தார். புறாக்கள் எச்சம் கலந்த காற்றை பல ஆண்டுகளாக சுவாசித்ததன் விளைவாக அவரது நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், பெங்களூரில் வித்யாசாகர் வசித்த வீட்டிற்கு அருகில் ஏராளமான புறாக்கள் வளர்க்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. புறாக்களின் எச்சம் கலந்த காற்றை சுவாசிக்கும் போது நுரையீரலில் தொற்று ஏற்பட்டு மொத்த நுரையீரலும் பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு என்று தெரிவிக்கின்றனர். ஒரு இடத்தில் புறாக்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டு அவற்றின் எச்சமும் அதிகமாக இருந்து எச்சம் கலந்த காற்றை தொடர்ந்து சுவாசிக்கும் போது நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது ஒரே நாளில் ஏற்பட்டு விடாது என்றும் சிறிது சிறிதாகத்தான் நுரையீரலை பாதிப்படைய செய்யும் என்றும் ஒரு கட்டத்தில் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூச்சு திணறல் ஏற்படும் போதுதான் தெரிய வரும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மருத்துவர்களும் இதுதான் பிரச்சனை என்று கண்டறிந்து விட்டால் பெரிய பிரச்சனை ஏற்படும் முன் பாதிப்புக்குள்ளானவரை காப்பாற்ற முடியும். மூச்சு திணறலுக்கு பிறகு தொடர் அலட்சியம் காட்டினால் பாதிப்பு அதிகமாகி மரணம் ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நுரையீரல் பாதிக்கப்பட்டு வருவோருக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை பொறுத்து ஒரு பக்கமோ அல்லது இரு பக்கமோ நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கு சரியான நுரையீரல் கிடைக்க வேண்டும் என்றும் அதில்தான் சிக்கல் உள்ளது என்றும் மற்றபடி நுரையீரல் தானம் பெறுவதில் வயது வித்தியாசம் இல்லை என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். புறாக்களால் மட்டும் ஏற்படுவதில்லை, லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட பறவைகளின் எச்சம் வாயிலாகவும் ஏற்படும் என்றும் கூறுகின்றனர். அதனால் வீட்டில் பறவைகளை வளர்ப்போர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். வீட்டில் வளர்க்கப்படும் நாய், பூனை போன்ற உயிரினங்கள் உதிர்க்கும் ரோமம் காற்றில் பரவி சுவாசிக்கும் போது நுரையீரலுக்குள் சென்றுவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். இதனால் நுரையீரல் பாதிக்கப்படலாம். எனவே செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த பிரச்சனை வரும் என்று கூற முடியாது, ஆனாலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.